VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டிக்கான அப்ளிகேஷனை ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை செய்வது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல கூகுள் சர்ச் பாக்ஸில் TANUASன்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. முதல்ல வர ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அண்டர் கிராஜுவேட் அப்ளிகேஷன் 2021-22ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூஜி அட்மிஷன் ஃபார் PV SC அண்ட் AH அண்ட் பிடெக் கோர்ஸ்னு இருக்கும். அதுக்கு கீழே உள்ள நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் அப்ளை செய்வதற்கு இந்த இடத்துல உள்ள அப்ளைங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள நியூ யூசருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுவதற்கான பேசிக் எலிஜிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. அதை ரீட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள I am not a robotங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்துள்ள மொபைல் நம்பருக்கு ஒரு OTP அனுப்பப்பட்டுள்ளதுன்னு ஒரு பாப்அப் விண்டோ ஷோ ஆகும். அதை ஓகே கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்துள்ள OTPயை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பாப்அப் விண்டோ ஷோ ஆகும். இல்லை நீங்கள் கொடுத்த OTP ஆனது சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆகிவிட்டது என்று ஷோ ஆகும். அதை ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய மெயில் ஐடியை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ ஷோ ஆகும். இல்லை உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு OTP அனுப்பப்பட்டுள்ளதுன்னு ஷோ ஆகும். அதை ஓகே கொடுத்துட்டு உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்த OTPயை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் 2 கோர்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பாப்அப் விண்டோ ஷோ ஆகும். நீங்கள் எடுத்த குரூப்புக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி என்பது கொடுத்துருப்பாங்க. அதை ரீட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் உங்களுக்கான காலேஜை செலக்ட் பண்ணுவதற்கான ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் மொத்தம் 7 காலேஜ் உள்ளது. இதில் உள்ள 7 காலேஜையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் எந்த காலேஜை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுக்குறீங்க என்பதை செலக்ட் பண்ணிவிட்டு அதே போல் மற்ற காலேஜுகளையும் நீங்கள் அடுத்தடுத்து செலக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய கேஸ்ட் எதுவோ அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண இந்த இடத்துல உள்ள அப்லோட் டாக்குமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து ஒரு பாப்அப் விண்டோ ஷோ ஆகும். இதில் நீங்கள் இந்த கோர்ஸுக்கு கன்ஃபார்மாக அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. அதற்கு எஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு பாப்அப் விண்டோ ஷோ ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உங்களுடைய நேமை உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் உள்ளது போன்று டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய இனிஷியலை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உள்ள டாக்குமெண்ட்டை ஏதாவது ஒன்றை அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவானது JPEG PNG ஃபார்மேட்டில் உள்ள 1 MBக்குள்ளே இருக்க மாதிரியான ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல நீங்கள் ஆனா பெண்ணாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய நேஷ்னாலிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய நேட்டிவிட்டி எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய டிஸ்ட்ரிக்டையும் இந்த இடத்துல நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர் என்பதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய அப்பா பெயரையும் அவருடைய இனிஷியலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய தந்தை என்ன படிச்சிருக்கிறார் என்பதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய தந்தை எங்கு வேலை செய்கிறார் என்பதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன வேலை செய்கிறார் என்பதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய அம்மா பெயரையும் அவங்களுடைய இனிஷியலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து அம்மா என்ன படிச்சிருக்காங்க என்பதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் படிக்கவில்லை என்றால் இல்லிட்ரேட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல குடும்பத்தின் ஆண்டு வருமானம் எவ்வளவு என்பதை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் பிறந்த ஊர் பெயரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வைத்திருந்தால் எஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை என்றால் நோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.
அடுத்து நீங்கள் கிராமப்புறத்தில் வசிப்பவரா அல்லது நகர்ப்புறத்தில் வசிப்பவரான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு தகுந்த ஆன்சரை கொடுத்துக்கங்க. அடுத்து உங்களுடைய அட்ரஸை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல 12th எந்த போர்டில் படிச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 12th எந்த வருடம் எந்த மாதம் பாஸ் பண்ணீங்களோ அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அரியர் வைத்து பாஸ் பண்ணி இருந்தால் எஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை என்றால் தேவையில்லை. அடுத்து உங்களுடைய 12th மார்க் ஷீட்டை இந்த இடத்துல கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் 11th எந்த வருடம் எந்த மாதம் பாஸ் பண்ணீங்க என்பதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டிசியை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய 12th எக்ஸாமினேஷன் ரோல் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஹால் டிக்கெட் கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. அடுத்து நீங்கள் 12th ஒகேஷ்னல் குரூப் எடுத்திருந்தால் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்றவர்கள் அகாடமிக்குங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய 12th மார்க் ஷீட்டில் உள்ளது போன்று ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் தியரி, ப்ராக்டிக்கல் அண்ட் இன்டர்னல் மார்க்ஸ் எவ்வளவோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் படிக்காத சப்ஜெக்ட் இருந்தால் அதை ஃபில்அப் பண்ண தேவையில்லை. அடுத்து நீங்கள் 12th எத்தனை தடவை எழுதி பாஸ் பண்ணீங்க என்பதை நம்பர்ஸில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் 8th 12th வரை எந்த வருடம் படிச்சிங்க, எந்த மீடியமில் படிச்சிங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த ஊரில் படிச்சிங்க, நீங்கள் படித்த ஸ்கூல் ப்ரைவேட்டா அல்லது கவர்மெண்ட்டாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் படித்த ஸ்கூல் இருப்பது கார்ப்பரேஷன் ஏரியாவா அல்லது முனிசிபாலிட்டி ஏரியாவா அல்லது டவுன் பஞ்சாயத்தா அல்லது வில்லேஜ் பஞ்சாயத்தாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் படித்த பள்ளி எந்த மாவட்டத்தில் உள்ளது என்பதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா ஆப்ஷனையும் ஃபில்அப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஊனமுற்றவராக இருந்தால் இந்த ஆப்ஷனையும், ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் இந்த ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதற்கான டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு அதற்கான சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள டிக்ளரேஷன் செக் பாக்ஸை எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பிளேஸ் நேமை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சரையும் உங்களுடைய பேரண்ட் சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணிவிட்டு சேவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் சேவ் ஆகிடும். அடுத்து ப்ரிவியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஷோ ஆகும். இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பேஜுக்கு வந்துட்டு ப்ரொசீட் டு ஆன்லைன் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான பேமெண்ட்டை கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாகவோ அல்லது நெட் பேங்கிங் மூலமாகவோ அல்லது யூபிஐ ஐடி மூலமாகவோ பே பண்ணிட்ட பிறகு உங்களுடைய பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு ஷோ ஆகும். அதை ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள பிரிண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.